நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளுக்காக நான் லலிதா. சென்னை போரூர் நெடுஞ்சாலை பகுதியில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்ப்போம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் செயல்பட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டன. அப்போது மாவட்ட நெடுஞ்சாலைகளில் 200 மீட்டருக்குள் மதுபான கடை செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி சென்னை அருகே உள்ள போரூர், காரப்பாக்கம் பகுதிகளுக்கு அருகே டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று வானகரம் போரூர் சாலையிலும் ஆற்காடு ஆலப்பாக்கம் சாலையிலும் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு ஜோராக விற்பனை நடைபெற்று வருவதாகவும் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு சில மெயின் ரோட்டில் இருக்கிற கடையெல்லாம் மூடிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உட்புறத்தில் இருக்கிற கடைங்கன்றதுனால ஒரு டைம் திறக்கிறாங்க, ஒரு டைம் மூடுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ மற்ற கடைங்களாம் இல்லாததுனால இதில் 24 மணி நேரமும் பிளாக்கில் தான் விற்கிறாங்க. முழுமையாக பிளாக்கில் இருக்கிறாங்க. இது 24 மணி நேரமும் நடக்குது. இது தொடர்பாக மது பிரியர்களிடம் கேட்டால் அரசு அனைத்து மதுபான கடைகளையும் அடைத்துவிட்டால் தாங்கள் ஏன் குடிக்கப் போகிறோம் என்று கேள்வி எழுப்புகின்றனர். எது கொடியாடுறேன், அது சரக்குனால தானே. அந்த கடை மூடிட்டா பிரச்சனை முடிஞ்சு போனோம்ல. யாரும் வரப்போது கிடையாது. நம்ம புரியுதா இல்லை உங்களுக்கு? நீங்களும் வரப்போது, நாங்களும் வரப்போது கிடையாது. அது யாரும் தெரியுமா? தமிழ்நாடு தெரியலையே. அதை தான் திட்டுறாங்கல்லாம். தமிழ்நாடு பொண்ணுங்க எல்லாமே திட்டுறது என்ன காரணம்? அங்கங்கே மறி நடக்காதான் காரணம். எல்லாம் இஸ்து ஒன்றா மூடினுங்க. ஆனால் ஒன்று வைக்காதீங்க. வச்சா பிச்சன் தான் வரும். இதேமாதிரி பிச்சன் தான் வரும். இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் டாஸ்மாக் மதுக்கடையை மூட உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் மதுபான கடைகளை கண்டித்து வரும் 17ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த தண்டலத்தில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்கான தனிப்பிரிவு தொடக்க விழா இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர் JP நட்டா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். வங்கி கடன்களை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் தாலி அறுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் 33வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கையை புறக்கணிப்பதாக கூறி விவசாயிகள் தாலி அறுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காததால் உயிரிழந்த விவசாயிகளின் மனைவிமார்கள் தாலி இருப்பது போன்றும் கணவனை இழந்த பெண்கள் வாழ வழியின்றி விதவையாவது போன்றும் சித்தரித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோர் இன்று விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அந்தமான் அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதால் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கரையோரம் நிறுத்தியுள்ள படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் அந்தமான் பகுதியில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.